மற்ற கேன்சர் ட்ரீட்மெண்ட் மூலியமா குணப்படுத்த முடியாத கேன்சர் வியாதியை இந்த ட்ரீட்மெண்ட் மூலியமா குணப்படுத்த முடியும். என்னன்றது இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. என்னவா இருக்கும்? எனக்கு என்ன தெரியும்? கேளுடா. கார் டி செல் தெரப்பி இது வந்து ஒரு டைப் ஆஃப் இம்யூனோதெரப்பி. அதாவது நம்மளோட இம்யூனிட்டியை வச்சு நோய் எதிர்ப்பு நாட்களை வச்சு கேன்சர் செல் அழிக்கிறது. சரி, இதை எப்படி பண்ணுவாங்க? பேஷண்டோட பிளட்ல WBCன்னு சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு நாட்களை தனியாக பிரிப்பாங்க. அதில் டி செல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய டி லிம்போசைட்ஸை தனியாக பிரிப்பாங்க. இதை லேபுக்கு அனுப்பி ஜெனடிக் இன்ஜினியரிங் மூலியமா அது மேலே ஒரு ஸ்பெஷல் ப்ரோட்டீனை அட்டாச் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் கைமெரிக் ஆன்டிஜன் ரிசெப்டர், அதாவது கார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கைமெரிக் ஆன்டிஜன் ரிசெப்டர் என்ன பண்ணுன்னா கேன்சர் செல்ஸ் இருக்கக்கூடிய ஆன்டிஜன் மேலே போய் பைண்ட் பண்ணிட்டு டி செல்ஸுக்கு இந்த கேன்சர் செல்லை அழிக்க ஹெல்ப் பண்ணும். இந்த கார் டி செல்ஸை லேப்ல மல்டிப்ளை பண்ணி பேஷண்ட்டுக்கு ரீஇன்ஃபியூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த கேன்சர் செல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி மொத்த கேன்சர் செல்ஸையும் அழிக்கும். இந்த கார் டி செல் தெரப்பி லுக்கீமியா, லிம்போமா அண்ட் மைலோமான்னு சொல்லக்கூடிய ரத்த புற்றுநோய்க்கு ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் எடுத்து ஃபெயில் ஆனவங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, என்னென்னலாம் சைட் எஃபெக்ட்ஸ்? ஃபர்ஸ்ட் வந்து ரிஸ்க் ஆஃப் இன்ஃபெக்ஷன். ரெண்டாவது சைட்டோகைன் ரிலீஸ் சிண்ட்ரோம், அதாவது நம்ம ஏற்கனவே கோவிட்ல கேள்விப்பட்ட மாதிரி சைட்டோகைன்ஸ் அதிகமாக ரிலீஸ் ஆகி அதனால வரக்கூடிய இன்ஃப்ளமேஷன் சைட் எஃபெக்ட்ஸ் வரலாம். மூணாவது நியூரோடாக்சிசிட்டி, நரம்பு மண்டலம் பாதிக்கலாம். சரி, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ்? சாலிட் டியூமர்ஸ்னு சொல்லக்கூடிய திட வகையான புற்றுநோய்க்கு இன்னும் அப்ரூவல் வரல. அடுத்து இப்போதைக்கு காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸ்டே நாலேஜபிள். தேங்க்யூ.